வணக்கம் நண்பர்களே, நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னுடைய நண்பர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் பிறந்துச்சு அப்படின்னாக்கவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும். என்னென்னா, லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு, அதில் பல பேர்த்துக்கு ரொம்ப மோசமான ஆண்டாக இருந்திருக்கும், சில பேருக்கு சுமாரான ஆண்டாக இருந்திருக்கும், சில பேரை துவட்டி எடுத்திருக்கோம், சில பேருக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே அடுத்த வருஷம், அதாவது புதுசாக பொறுத்த இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பல பேர் பல கணிப்புகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம யார் சொல்லியிருக்கிறத பார்க்க போகிறோம்னாக்க, பாபா வாங்கே அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி இந்த 2025ஆம் ஆண்டை பற்றி என்ன கணிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எதிர்காலத்தை பற்றி, எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி கணிச்சு வச்சுருக்கிறதுல மிக முக்கியமான தீர்க்கதரிசிகள் 2 பேர், நாஸ்டர்டாம் அண்ட் பாபா வாங்கே. இதில் நாஸ்டர்டாம் அப்படின்றவர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் அப்போவே இறந்துட்டார். பாபா வாங்கே நம்மளுடைய சமகாலத்தை சேர்ந்தவங்க. இவங்க போன 1996ஆம் வருஷம் தான் இறந்து போனாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே இவங்க கணிச்சு வச்சுட்டு போனதை பல விஷயங்கள் அப்படியே நடந்திருக்குது. அதில் பாபா வாங்கே அவங்க கணிச்சு வச்சுட்டு போனதில் 85% அவங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்குது. அதனால தான் பாபா வாங்கே ஒரு புது வருஷம் பிறந்துச்சு அப்படின்னாக்கவே அவங்க என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றது உலகத்தில் இருக்க பல பேர் அவங்களுடைய குறிப்புகள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபாலோயர் கூட்டம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க சொல்கிறதுல மேக்ஸிமம் அப்படியே நடந்துருது அப்படின்றதுனால தான். எனவே இந்த பாபா வாங்கே 2025ஆம் ஆண்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இது இல்லாமல் இதுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகள், வரப்போகிற அடுத்த ஆண்டுகள் இந்த உலகம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்னெல்லாம் கெட்ட விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். பாபா வாங்கே 2025ஆம் ஆண்டுக்கான இந்த கணிப்புகள் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க யார், அவங்க சொன்னதில் இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். பாபா வாங்கே அப்படின்றவங்க ஒரு பல்கேரிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க 12 வயசாக இருக்கும்போது அந்த மின்னல் தாக்கியதன் காரணமாக அவங்களுடைய கண் பார்வை பறி போயிடுது. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இந்த எதிர்காலத்தை பற்றி கணிக்கக்கூடிய அந்த திறன், அந்த ஆற்றல் அவங்களுக்கு வந்ததாக நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஏராளமான குறிப்புகள் எழுதி வச்சுருக்காங்க. 5079ஆம் ஆண்டு வரைக்குமான அந்த குறிப்புகள் அந்த ஆண்டு வரிசைப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க. அவ்வளவுமே ஒவ்வொரு வருஷமும் எல்லாத்தையும் பார்க்கப்படுகிறது. இவங்க போன 1996ஆம் வருஷம் தன்னுடைய 81ஆவது வயதில் அவங்க இறந்து போனாங்க. இதுதான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி. இவங்க சொன்னதில் என்னதான் நடந்திருக்குனாக்க, அமெரிக்காவில் ரெட்டை பறவை தாக்குதலுக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்த ரெட்டை கோபுரம், அதை பின் லேடன் ISIS அமைப்பு இருக்குல்ல, தீவிரவாத அமைப்பு, அவங்க ஹெலிகாப்டர் வச்சு அடித்து உடைச்சாங்க. அதில் 3000 பேர் இறந்து போனாங்க. அவங்க சொன்னது அப்படி நடந்துச்சு. அதே போல் அமெரிக்காவில் கருப்பினத்தை சேர்ந்த ஒருத்தர் அதிபராக வருவார் அப்படின்னு அவங்க கணிச்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. அவங்க சொன்னது மாதிரியே பராக் ஒபாமா யாருமே எதிர்பார்க்காத அது அதிபரானார். இதே போல் கொள்ளை நோய் பரவி பல உயிர்களை பலிகொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் கொரோனா நோய் பரவி உலகம் ஃபுல்லாக பல பேர் உயிரை எடுத்துகிட்டு போச்சு. இதெல்லாம் விட 2024ஆவது வருஷத்தில் அல்சைமர் மற்றும் புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்னது மாதிரியே இப்போ ரஷ்ய நாடு புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது அந்த நாட்டினுடைய அதிபர் புடின் அவர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதிகாரப்பூர்வமாக. அது மட்டும் இல்லை, இந்த புற்றுநோய்க்கான அந்த மருந்தை எங்கள் ரஷ்ய நாட்டை சேர்ந்த சொந்த நாட்டு மக்களுக்கு இலவசமாக இந்த ஆண்டு நாங்கள் விநியோகிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் அவர் புடின் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருந்துச்சு. அதனால் அவங்க பாபா வாங்க சொன்னதில் பல விஷயங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும், ஒரு குறிப்பு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் இப்போ இவங்க இந்த 2025இல் பாபா வாங்கே என்ன சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்ப்போம். பாபா வாங்கனுடைய 2025ஆம் ஆண்டுக்கான கணிப்புகள் அப்படின்றது கொஞ்சம் அச்சுறுத்தமாக தான் இருக்குது. என்னென்னா, 5079ஆம் ஆண்டு இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த உலகம் அழியும் அப்படின்றதுக்கான அந்த தொடக்கப்புள்ளி அப்படின்றது 2025ஆம் ஆண்டு, இந்த வருஷத்தில் தான் அந்த உலக அழிவு தொடங்கும். குறிப்பாக நாடுகளுக்கிடையே மிகப்பெரிய மோதல்கள், மிகப்பெரிய மோசமான சம்பவங்கள் நடக்கும். அதன் மூலிமா மனித இனம் அழிய தொடங்கும் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறாங்க. பாபா அவங்களுடைய சுவாரஸ்யமான, ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு கணிப்பு என்னென்னா, பூமியை சேராத
வேறு உயிரினங்களை இந்த பூமி சந்திக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பை சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, வேற்று கிரகத்திலிருந்து ஏலியன்கள் வந்து பூமிக்கு வந்துட்டு போவாங்க, அவங்களோட இருப்பை காமிச்சிட்டு போவாங்க, அதை தான் பாபா அவங்க இந்த மாதிரி குறிப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பலரும் சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இங்கே பறக்கும் தட்டு வந்துட்டு போகுது, ஒரு வானத்தில் ஒரு அதிசய பொருள் நாங்கள் பார்த்தோம், ஒரு அதிசயமான ஒரு ஒளி பார்த்தோம் அப்படின்னு பல பேர் நிறையா சொல்கிறாங்க. அதனால் அறிஞர்களுமே கூட விஞ்ஞானிகளுமே கூட என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ பூமியில் மனிதர்கள் வாழ்கிறது மாதிரியே வேறு கிரகத்தில் வேறு உயிரினங்கள் அல்லது மனிதர்கள் போன்றவர்கள் வாழ்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் கிரகத்தில் கூட நம்ம அடுத்த தலைமுறை நம்ம குடியேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான சாத்தியங்களை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க பாபா கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது அதுதான், பூமி சாராத வேறு உயிரினங்கள் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏலியன்களாக கூட இருக்கலாம். அது நம்ம சினிமா படங்களை கூட நிறையா நமக்கு அந்த கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான எல்லா தடயங்களையும் அவங்களும் விட்டு போயிருக்காங்க, ஹாலிவுட் படங்கள் எல்லாமே. அதை வச்சு நம்ம ஒரு முடிவு தர முடியும், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி இது நடந்துச்சுனாக்க அது ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுறது மட்டும் இல்லை, இந்த பூமியை பற்றின விஞ்ஞானிகளுடைய அந்த அவங்களுடைய நிலைப்பாட்டையும் நம்ம இது வரைக்கும் இந்த பூமியை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்கோமோ இந்த புரிதல் எல்லாத்தையுமே அது தலைகளை மாற்றி போட்டுரும். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு கணிப்பில் என்ன சொல்கிறாங்கனாக்க, மனித இனம் 2028 வீனஸ் கிரகத்துக்கு போவாங்க, அதுக்கான வீனஸ் கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்ற அந்த தகவலை, அதுக்கான சாத்தியங்களை, அது முடியுமா முடியாது அப்படின்றத அதுக்கான ஆராய்ச்சியை இந்த 2025ஆம் ஆண்டில் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அவங்களுடைய ஆராய்ச்சியை தொடங்குவாங்க அப்படின்னு வாங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செவ்வாய் அல்லது நிலவு இது ரெண்டுத்துலேயும் மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியை நம்ம விஞ்ஞானிகள் ஏற்கனவே நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இது இல்லாமல் இப்போ இவங்க பாபா வாங்க சொல்கிறது என்னன்னாக்க, 2020 வீனஸ்க்கு மனிதர்கள் போவாங்க, அதுக்கான ஆராய்ச்சி இந்த 2020 தொடங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியப்படுமா அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடிய சூழல்களை பார்த்தா விஞ்ஞானிகள் இப்போ மற்ற கிரகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஆராய்ச்சிட்டு பார்த்தா இது சாத்தியம் தானே அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது. இந்த 2025ஆம் ஆண்டில் குளோபல் வார்மிங் இஷ்யூ மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாபா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை யோசித்து பார்த்தாக்க அவங்க இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கனாக்கா, இயற்கை வளங்களை நம்ம வீணடிக்கிறதுனாலையும் மாசுபாடு அதிகரிக்கிறதுனாலையும் இந்த குளோபல் வார்மிங் அதிகரிக்கும், அதனால் சில நகரங்கள் மூழ்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ சமீபத்தில் ஒரு தரவு பார்த்திங்கனாக்க, நம்ம சென்னையில் கூட கடலுடைய நீர்மட்டம் ஒரு சில சென்டிமீட்டர் கொஞ்சம் சில மில்லிமீட்டரும் சென்டிமீட்டர் உயர்ந்திருக்குது அப்படின்னு ஒரு தரவுகள் இப்போ பத்திரிகை செய்தியில் கூட வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பனி, இப்போ அந்த பனி பிரதேசம் பனி அதிகமாக உருகும், அதனால் அந்த கடல் மட்டத்தினுடைய நீர் அதிகரிக்கும், அதனால் அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய சில நகரங்களாக சில கிராமங்களாக மூழ்கும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம அறிஞர்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதை பாபா வாங்க அவங்களுடைய காலத்துலேயே 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் இதை கணிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் சந்தோஷப்படுற மாதிரி பாபா அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த வருஷத்தில் 5 ராசிக்காரர்களுக்கு மட்டும் அவங்களுடைய இந்த இயர் அமோகமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக செல்வ வளங்கள் பெருகும், அவங்க பணக்காரர் ஆவாங்க, அவங்களுடைய உத்தியோகம் வயசு அவங்க அலுவலக வயசு அவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தடைகள் எல்லாமே தகர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் தெரியுங்களா? கும்பம், மேஷம், ரிஷபம், கடகம், மிதுனம். இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் அமோகமாக இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல சந்தோஷமான தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த 5 ராசியில் நீங்கள் என்ன இருக்கீங்களா? உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். பாய்.